கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலி கிரிக்கெட் வீடியோ போடுறோம். என்ன அப்படின்னா நம்ம வேல் ப்ரோக்கு வந்து மேரேஜ் வேலையில பிஸியா இருக்காரு. அதே மாதிரி ரஹ்மான் ப்ரோவும் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்ல ஹெல்டப்பா இருக்காரு. ஸோ அதனால நிறைய வீடியோஸ் பண்ண முடியல. பட் இனிமேல் நம்ம கன்சிஸ்டண்டா வீடியோஸ் பண்ணலாம். அவங்க வர வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம கன்சிஸ்டண்டா ஸ்ரீதர் சார் அண்ட் கார்த்திக் ப்ரோட வீடியோஸ் பண்ணலாம்னு இருக்கோம். அண்ட் அப்பப்போ அதர் கெஸ்டையும் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து நேற்று நடந்த மேட்சஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா வர்சஸ் அயர்லாந்து அண்ட் ஓவரால் T20 வேர்ல்ட் கப் எப்படி இருக்கு, வாட் டு லுக் ஃபார்வர்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பேசிடலாம். ஸ்ரீதர் சார் சொல்லுங்க, நேற்று மேட்ச் பத்தி உங்க தாட்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ் இந்த T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்டரின்னு சொல்லலாம், ஆர் இன் என்டையர் கிரிக்கெட்னு சொல்லலாமா? அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் மேட்ச். ஸோ யுவர் இனிஷியல் தாட்ஸ். வணக்கம், வெல்கம் பேக். இட் வாஸ் நல்ல எக்ஸலண்ட் கேம் ஆக்சுவலி, அண்ட் ஆப்கானிஸ்தான் டிசர்வ் டு வின் த கேம் ஆக்சுவலி. அவங்க எவ்வளோ கோட்டை விட்டாங்க, அன்லக்கின்னு தான் சொல்லலாம். பட் போத் டீம்ஸ் ஹெல்ட் தர் நர்வ் ஃபார் த ஃபைனல் மொமெண்ட்ஸ். இஃப் யூ சி, ரொம்ப எக்ஸைட்டிங் கேம். அண்ட் அது வந்து 2 சூப்பர் ஓவருங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பட் அதில் வந்து I have some reservations on this super over. When you have so many matches happening in T20, அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, as an suggestion I'm just looking at, என்ன பண்ணணும், இவங்க வந்து rain affected matches வந்து they give without playing any ball, or if it is abandoned they give 1 point right to the teams. அதே on the same lines, if it is a tie, what they have to do is, as a suggestion, 1.5 points கொடுக்கலாம். 1.5 ஃபார் ஈச் டீம். ஏன் 1.5ங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பெரிய டோர்னமெண்ட் இந்த மாதிரி நடக்குது வச்சுங்களேன். இப்போது என்ன ஆகுதுனாக்கா, சம் மேட்சஸ் கேன் பி ரெயின் எஃபெக்டட். ஓகே, அந்த டீமும் 1 பாயிண்ட் வந்துடும். டை ஆன மேட்ச் வந்து 2 டீமும் ஈக்குவல். அப்போ வந்து 1.5 வந்ததுன்னா அந்த டீமுக்கு அந்த 0.5 வில் பி த பெட்டர் இது இந்த ஓவரால் குரூப் ஸ்டாண்டிங்ஸ். அதனால 1 பாயிண்ட் ஃபார் அபண்டன்ட் கேம்ஸ் அண்ட் 1.5 ஃபார் த குரூப் ஸ்டேஜஸ். நாக் அவுட்ல ஓகே, யூ ஹேவ் சூப்பர் ஓவர். ஆர் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் இன் a tie in a group stage, I would rather say a 2 over game or 3 over game. 1 over is not something which is like it is really sad the way it is loaded. அது மேபி பிகாஸ் ஆஃப் மெனி ப்ராட்காஸ்ட் கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ எனிவே கோயிங் டு த ஆக்சுவலா ஸ்ரீதர் சார் சொல்லணும்னா வந்து அந்த சூப்பர் ஓவர் இஸ் வாட் மேக்ஸ் தி மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்னு நினைக்கிறேன். அது சூப்பர் ஓவரா இருந்தால் தான் நல்லா இருக்கும். 1 ஓவர் தான், அப்போ 2 ஓவர்னா திருப்பி இன்னொரு மேட்சை இது பண்ற மாதிரி இருக்கும். அது சூப்பர் ஓவரா இருக்கனால தான் அது அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டே இருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம அந்த பவுண்டரி கவுண்ட் அப்படிலாம் இல்லாம எண்டு யாராச்சும் ஒரு டீம் ஜெயிக்கிற வரைக்கும் சூப்பர் ஓவர்ஸ் போயிட்டே இருக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரூல். அதனாலதான் இன்னும் எக்ஸைட்டடா இருந்துச்சு நேற்று மேட்ச்க்கு. இல்லைன்னா இப்போ அந்த இடத்துல வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ, இல்ல 6 அடிச்சா இன்னொரு சூப்பர் ஓவர் கொண்டு போலான்றப்ப அது கொண்டு போயிட்டா ஒரு யார்கரை வந்து அடுத்து முந்தின பால் 2 பால் நல்ல யார்கரு, ஆனா 3ஆம் பால் யார்கர் ட்ரை இப்படி ஃபுல் டாஸ் ஆகுது, அதை 6ஆ கன்வெர்ட் பண்ணி அடுத்து இன்னொரு சூப்பர் ஓவர் போயிட்டு இந்த மாதிரி இன்னும் வந்து கேம் வந்து இந்த மாதிரி மேட்சஸ் தான் இன்னும் வந்து கேமை நிறைய இடத்துக்கு கொண்டு போகும், நிறைய பேரை பார்க்க வைக்கும். நேற்று எத்தனையோ பேர் வந்து ஆபீஸ்லாம் உட்காந்து மேட்ச் பார்த்து, நிறைய ரீல்ஸ் பார்த்து, ஆபீஸ்ல உட்காந்து மேட்ச் பார்த்து எல்லா இது மொத்தமா உட்காந்து கத்துனேன். இதெல்லாம் வந்து நான் இந்தியா மேட்சஸ்க்கு இதெல்லாம் கிடைக்கிறதுலாம் வந்து இந்த மாதிரி எக்ஸைட்டிங் மேட்சஸ் தான். டாக்கிங் அபவுட் தி மேட்ச் வந்துட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் டு லூஸ். 3 பாலுக்கு 2 ரன் இருக்கு. ஒரு பால் நீங்க பேட்ல வாங்கிட்டீங்கன்னா சிங்கிளுக்கு செட்டில் ஆயிருக்கலாம். பட் இன்னொன்னு வந்து ஸ்ட்ரைக்கு நம்ம ஃபசலுக்கு கொடுத்தாலும் அதுவும் ஆபத்து. ஏன்னா ரபாடா ஒரு யார்கர் நெயில் பண்ணிட்டா மேட்ச் முடிஞ்சு, 1 விக்கெட் தான் கையில இருக்குன்றப்போ. ஸோ ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். ஃபருக்கி ஒரு டைவ் அடிச்சுக்கலாம். நிறைய இப்ஸ் பேசலாம் நம்ம இந்த மேட்சை பத்தி. ஃபருக்கி ஒரு டைவ் அடிச்சிருந்தாங்க, மேட்ச் முடிஞ்சிருச்சு. இல்லை ஒரு நல்ல பால் போட்டிருந்தா இது பண்ணி அந்த மாதிரி நிறைய இப்ஸ் அண்ட் இப்ஸ். இப்போ செகண்ட் சூப்பர் ஓவர்ல நம்ம நபிய ஃபர்ஸ்ட் 2 பால் இறக்குனதை பத்தி நிறைய பேர் சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து குருபாஸ்கே ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலா அதை எதிர்பார்த்தேன். நீ குருபாஸ் ஏன்னா விக்கெட் ஆகலன்றப்ப ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர்ல உங்களுக்கு விக்கெட் ஆகலன்றப்ப யார் வேணா இறக்கலாம். அவங்க 2 பேருமே திருப்பி இறங்கலாம். எதுக்கு அங்க திருப்பி நபியை உள்ள கொண்டு வந்தாங்க? மேபி ஸ்பின்னாலும் நபி அட்டாக் பண்ணாலும் கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. அதெல்லாம் வந்து நிறைய இஃப்ஸ் அண்ட் இஃப்ஸ் தான். எனக்கு வந்து இது ஆப்கானிஸ்தான் மேட்ச் அவங்க தான் அதை லூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது.
இல்ல ஆக்சுவலி ப்ரோ இப்போ ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஆப்கானிஸ்தான் கேம் டு லூஸ்னு சொல்றீங்க. ஓகே ஃபைன். அதாவது வந்து ஃபசலக் ஃபரூக்கியோட பேசிக்ஸ் கரெக்டா பண்ணி தான் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் கொஞ்சம் ப்ராப்பரா ரன் பண்ணி அவர் டைவ் போட்டுருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம பேசுறோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காஸ் கேம் டு லூஸ் தானே. ரபாடா 2 நோ பால் போடாட்டி. சோ அந்த இஃப்ஸ் நம்ம பேசணும்ல. சோ இப்போ இது இஃப்ஸ்னா அதுவும் இஃப்ஸ் தானே. என்ன எங்களுக்கு கரெக்டா இல்லையா? கரெக்ட் அப்சல்யூட்லி. சூப்பர் ஓவர்ல ஆப்கானிஸ்தான் ஷுட் ஹவ் ஒன். நார்மல் கோர்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா ஷுட் ஹவ் ஒன். அதுதான், வேற எதுவுமே இல்லை. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின் அவங்க பேட்ஸ்மேன் எல்லாம் கொடுக்காத கான்பிடென்ட் அப்சர்வ், அதாவது குர்பாஸை மட்டும் தள்ளி வச்சிருங்க, மிச்சம் இருக்க பேட்ஸ்மேன் சொல்றேன். அவங்க பேட்ஸ்மேன்ஸ்க்கு எல்லாம் கொடுக்காத ஹோப் வந்து 109 வந்து யான்சன் பால்ல ஒரு 6 அடிக்கிறாரு மிட் விக்கெட் மேல, அப்போ ஒரு ஹோப் வருது. அதுக்கப்புறம் சரி அங்க இருந்து மேட்சை கொண்டு போறாங்க. இன்னும் ஒரு விக்கெட் மட்டும் இருந்ததுன்னா இன்னும் 2 பால் மிச்சம் இருந்துச்சு. நீங்க ரன் அவுட்டா இருந்தாலும் நீ ஒரு 2 எழுறான்னு சொல்லிட்டு சும்மா பேட்டை மீட் பண்ணியிருந்தா ஒரு ரன் ஓடி இருப்பாங்க. கரெக்ட். என்னமோ South Africa's fielding was excellent yesterday, uncle. That was one of the main reasons they were very much. ஜெனரலாவே நீ எரர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா பண்றது சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து ஓவரால் இஃப் யூ டேக் தி ரெக்கார்ட். அப்புறமா தான் ஆஸ்திரேலியாலாம். ஜெனரலா நீ பார்த்தனா பிரில்லியன்ட் கேச்சஸ் வந்து நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான் எடுப்பாங்க. ஃபீல்டிங்னா 2 பேர் பண்ணுவாங்க. பிரில்லியன்ட் கேச்சஸ்னா வந்து வெஸ்ட் இண்டீஸ் எடுப்பாங்க. என்னோட அது ஓகே, அது அத்லெட்டிசிசம் இவங்க ஓவரால் எல்லாரும் கேச்சஸ்ல இருப்பாங்க. And one more thing, speaking about South Africa's batting, last and the few overs வந்து அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபினிஷ் கிடைக்கலையோன்னு தோணுது அங்கிள், பிகாஸ் ஆஃப் த ஸ்டார்ட் அண்ட் how the game was poised. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணி அடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. மேபி something which South Africa would correct in the upcoming games. Thoughts? Yeah, South Africa looks like a very, very rounded side. They have all the players who have very good experience in Indian conditions. That is a big plus actually. So David Millerலாம் நல்ல பிளேயர். இனிஷியலி ஸ்டப்ஸை வந்து அவங்க ஸ்குவாட்ல எடுக்கல. ஆக்சுவலி இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா தான் வராரு. எனக்கு ஆக்சுவலி தட் ஐ அம் நாட் கன்வின்ஸ்ட் வித் தி டிசிஷன். எனக்கு தெரியல, மேபி ஐ வேல்யூ ஸ்டப்ஸ் சோ மச்சா, இல்ல வந்து ஸ்டப்ஸ் பேட்டிங்ல ஒரு ப்ராமிஸ் என் கண்ணுக்கு தெரியுதாங்கிறது எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டா வந்து ஐ டோன்ட் திங்க் ஸ்டப்ஸை டிராப் பண்றது இட்ஸ் ஃபேர். அது ஆக்சுவலா ஏன்னா வந்து இப்போ நீங்க சப்ஸ் டிராப் பண்ணிட்டு யார் எடுத்துட்டு வரீங்கன்னு இருக்குல்ல. இப்ப அந்த இடத்துல அவங்க பினிஷ் பண்ண வச்சிருந்தது ஜேசன் ஸ்மித் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகாத ஒரு பிளேயர். இவர் கிறிஸ்டியன் சப்ஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து கடைசி 2-3 சீசனா நல்லா பினிஷ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஷாட்ஸ் வச்சிருக்காரு. இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு நல்ல எக்ஸ்போஸ் ஆன ஒரு பிளேயரு. அவரை டிராப் பண்றீங்க. அவரோட ஒரு ஸ்டோரி பாருங்க. அவரை டிராப் பண்றாங்க. இன்னொரு பிளேயர் டொனான் ஃபெரைரா இன்ஜுரினால தான் அவர் உள்ள வந்தாரு. அவர் உள்ள வந்து அது சூப்பர் ஓவர்ல வந்து கடைசி 3 பாலுக்கு அவர் இறங்கும்போது 3 பால் 11 ரன் நினைக்கிறேன். ஒரு 4 போச்சு, ஒரு டால் பட் 3 பால் 11 ரன் இருக்கு. கடைசி பால் ஒரு பாலுக்கு 7 ரன் இருக்கப்ப 6 அடிச்சு அதை கொண்டு போய் சூப்பர் ஓவர்ல வந்து ஒரு 6 அடிச்சு அவரோட ஸ்டோரி பாருங்க. டிராப் பண்ணி உள்ள வந்து இப்படி ஒரு பேர் வாங்கணும்னு சொல்லி இல்ல, பட் இஸ் வெரி ப்ளீசிங் டு தி ஐ ஆக்சுவலி. ஹி ஹஸ் காட் ஆல் தி ஷாட்ஸ், ஃபாஸ்ட் bowling as well as spin நல்லா ஆடுறாரு அவர். He has to be there. But yeah, uncle, very hard pill to take for Afghanistan. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு they would have thought to get into the Super 8. ஒரு டீம் மாதிரி போய் ஆகணும், வேற வழி இல்லையே. அதுதான் என்னோட சஜஷன் நான் கொடுத்தேன். இந்த மாதிரி பண்ணா பெட்டர்னு. சோ இல்ல uncle, குரூப் ஸ்டேஜஸ்ல நாக் அவுட்ல ஓகே. குரூப் ஸ்டேஜஸ்ல எப்படி இருக்கலாம்? இல்ல மேபி அது இல்ல அதான் மேபி சப்ஜெக்டிவ் ஒப்பீனியன். ஏன்னா வியூவர்ஸ் வந்து தே வாண்ட் என்டர்டைன்மெண்ட் அங்கிள், நான் கிரிக்கெட். அதாவது வந்து கிரிக்கெட்டை பியூரா பார்க்காம சும்மா நம்ம ஜாலியா போய் ஒரு வேலைக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு வந்து மேட்ச் பார்க்குறோம்னா தே வாண்ட் என்டர்டைன்மெண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா இதெல்லாம் வந்து தே வில் நாட் கன்சிடர். அண்ட் ஆப்வியஸ்லி எங்களுக்கு T20 வேர்ல்டு கப்பே பாருங்க, இட் ஹஸ் லிட் அப், பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. யூ கேன் சி நேபாள் ஆல்மோஸ்ட் அப்செட்டிங் இங்கிலாந்து அண்ட் பாகிஸ்தான் வந்து தேவர் ஆன் த வேர்ல்ட் டு லூஸ் தட் கேம். அந்த கேட்ச் மட்டும் தட் வாஸ் த டிஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரி இட் இஸ் சோ குட் டு சீ அங்கிள். சின்ன சின்ன இந்தியா மட்டும் என்ன 77 for 7 இல்ல, இந்தியா மட்டும் என்ன. சூரியகுமாருக்கு அந்த கேட்ச் இது லைக் காட்டன் பவுல் பிடிச்சிருந்தாலோ இல்ல வந்து அலிகான் கடைசி அந்த இன்ஜுரி ஆகாம வந்து அந்த 18th and 20th ஓவர் அவர் போட்டிருந்தாலோ வந்து கண்டிப்பா வந்து 160 ரீச் ஆயிருக்க மாட்டோம். ஒரு 130 130. ஏன்னா அவர் வந்து 2 overs 12 for 1 போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் நல்ல இதுல இருந்தப்ப அவருக்கு அந்த 2 ஓவர் மிஸ் ஆச்சு. ஆல்சோ ரஹ்முல்லா குர்பாஸை பத்தி பேசி ஆகணும்.
ஆக்சுவலா எவ்வளோ, அதாவது நம்ம வந்து அவரோட இன்னிங்ஸ் இல்லைன்னா இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்கன்ற பத்தி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஒரு சைடு வந்து விக்கெட் விழுந்துட்டு இருந்தாலும் இங்க அங்க அந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஆடிட்டு இருக்காரு, 3 விக்கெட் விழுகுது. அடுத்து ராவிஸ் ரசூலி வந்துட்டு ஒரு 18 பால்ஸ் 15 ரன்ஸ் நினைக்கிறேன். அந்த நேரத்துல இவர் சைடு இருந்து ரன்னா வந்துட்டு இருக்கு, ஸ்பின்னா நல்லா ஆடுறாரு. ஒரு பவுன்சர்ஸ், அந்த யான்சர் பவுன்சர்லாம் வந்து அங்க இதுல தேர்ட் மேன்ல சிக்ஸ் அடிக்கிறாரு. பயங்கரமா நல்ல இன்னிங்ஸ், வேற மாதிரியான இன்னிங்ஸ் ப்ரோ. அது அவ்வளவு இருந்து இவ்வளவு பண்ணிட்டு சரி திருப்பி நான் தான் பண்ணுமான்னு சொல்லிட்டு சூப்பர் ஓவர்ல இறங்கி 3 சிக்ஸ். நான்லாம் ஃபைனல் பால் வந்து அது ஒரு நல்ல ஐடியா ப்ரோ. வைடு யார்கர் போட்டாரு, அங்க ஃபுல்லாமே கவர்ஸ்ல வந்து கவர்ஸ் மேல கிளியர் பண்ணிட்டாலே போதும், அந்த இடத்துல கிளியர் பண்ணிட்டாலே பவுண்டரி, அடுத்து சூப்பர் ஓவர் கொண்டு போயிருக்கலாம். நான்லாம் சரி நினைச்சேன் அது நல்ல வைடு யார்கர போறாரு, 3 பேரும் உள்ளதான் நிக்கிறானுங்க, மேல மட்டும் கொஞ்சம் இதாயிட்டா போதும் அப்படின்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி ஏறல, அவ்வளோ இது கிடைக்கல, ஃபைட் கிடைக்கல. சோ யா அங்கிள், அப்படியே மூவிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். டெஃபினட்டா ஆஸ்திரேலியா வர்சஸ் அயர்லாந்து பத்தி பேசிடலாம். லாட் ஆஃப் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அங்கிள், பிட் டெப்ளீட்டட் சைடு, நிறைய பேர் இல்ல. வாட் யூ திங்க் அபவுட் ஆஸ்திரேலியா ஸ்குவாட்? மிச்சல் மார்ஷ் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்ங்கறாங்க. டிம் டேவிட் குரூப் ஸ்டேஜ் ஆட மாட்டாங்க. இஸ் ரூல்ட் அவுட்ன்றாங்களே. நாட் அஃபிஷியல் நாட் அஃபிஷியல் அங்கிள், ரிப்போர்ட் சொல்லுது. பட் வுட் லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்றோம்னா வெறும் அஃபிஷியல் நியூஸ் மட்டும் நம்ம சொல்லலாம். ஆஸ் ஆஃப் நவ் மிச்சல் மார்ஷ் ஃபர்ஸ்ட் கேம் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. பேட் கமின்ஸ் ரூல்ட் அவுட், ஹெசல்வுட் ரூல்ட் அவுட், டிம் டேவிட் வந்து குரூப் ஸ்டேஜ் கொஞ்சம் டவுட். சூப்பர் எயிட்ஸ் ஹி வில் பி ஃபிட்னு சொல்றாங்க. ஸோ தாட்ஸ் ஆன் ஆஸ்திரேலியா, ஹானஸ்ட் தாட்ஸ் சொல்லிருங்க. தாட்ஸ் என்ன, ஆஸ்திரேலியா இஸ் அ குட் சைடு ஆக்சுவலி. போலிங்கும் கொஞ்சம் வீக்கா இருக்கு அவங்களுக்கு. பட் other than that batting it's okay ma. T20 they can manage with this batting because எல்லாமே ஹிட்டர்ஸ் தானே. முதல்ல இனிஷியலா ஆடுறது கொஞ்சம் ஹெட்டர் ஆடி கொடுத்துட்டாருனாக்கா பின்னாடி அடிச்சிடுவாங்க எல்லாருமே. 4-5 ஹிட்டர் நிறைய நல்லா இருக்காங்க அவங்களுக்கு, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. பவுலிங் வீக். காந்தி ப்ரோ உங்க தாட்ஸ்? ப்ரோ அவங்க வந்து அதான் பேட்டிங்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பயங்கரமான, இப்போ நம்ம இத்தனை மேட்ச் வந்து டிராவிஸ் ஹெட் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கல. பட் அவரோட இது பத்தி தெரியும், கிளச் மூமெண்ட்ஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு மேட்ச் அடிச்சாருன்னா நான் அடிச்சு அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துறேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க எதுவுமே வந்தா ஒரு 12 balls 30 runs அவ்வளவுதான் எனக்குன்ற மாதிரி அந்த இதுலதான் வராங்க எல்லாம் பேட்டை விடுறாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 விக்கெட் விழுகிற வரைக்குமே அவங்க நல்லா எல்லா பாலுக்கும் போய் ஆடுற மாதிரி தான் தெரியுது. கேங் கிரீன் எல்லாருமே அப்படியே நல்லா ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி பவுலிங்கு ஆல்சோ வந்து இப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து இன்னும் செகண்ட் ஸ்பின்னர் வந்து மேத்யூ குனமேன் ஆட இருக்காரு, அவர் தான் விக்கெட் எடுக்கிறாரு. ஜாம்பாவும் விக்கெட் எடுக்கிறாரு. நேத்தன் லிஸ் தாண்டி பாட்லெட்டுக்கு இன்னும் பெருசா இதாகல. பட் பாட்லெட் இஸ் அ ப்ரூவன் பவுலர். அந்த கண்டிஷன்ஸுக்கு ஐபிஎல் வந்தப்ப அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதெல்லாம் யாரை போட்டு ஆடி என்ன பண்றாங்கன்றது இருக்கு. பட் அகெயின் டிம் டேவிட் ஃபினிஷிங் ரோல்லையோ இல்லை நம்பர் 4ல உள்ள வந்ததுக்கு அப்புறம், மிச்சல் மார்ஷ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து டீம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சைடா இருக்கும். நாக் அவுட்ஸ்க்கு மட்டும் குவாலிஃபை ஆகிற வரைக்கும் நீங்க பாத்துக்கோங்கடா, அங்க வந்து நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி தான் இருக்கும். அது வரைக்கும் யாராச்சும் பார்த்து கொண்டு போயிட்டா அதுக்கப்புறம் பாத்துக்குவாங்க. இல்ல சொல்ற மாதிரி பிளேயர்ஸ் ஆர் பேக் ஃப்ரம் இன்ஜுரினா பிரச்சனை கிடையாது. ஓகேவா, டெஃபினட்டா வந்து கன் ஸ்குவாடு பேட்டிங்ல, பவுலிங்ல எஸ் கன்சர்ன்ஸ் இருக்கு. பட் யா ஓரளவுக்கு எல்லிஸ் பேங்கபிள் 4 overs, ஜாம்பா பேங்கபிள் 4 overs, மேட் குனமன், மேக்ஸ்வெல், குனலின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 over ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டாயினிஸ், கிரீன் 6 அடிக்கு வளர்ந்து வச்சிருக்காங்களே, அவங்களை வச்சு ஏதாச்சும் ஒரு 4 over ஓட்ட வேண்டியதுதான். பட் யா கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்கு பவுலிங்ல, எஸ்பெஷலி அந்த 5th bowler கொஞ்சம் அடிவாங்க வாய்ப்பு இருக்கு. பட் பேட்டிங்கே இப்போ ஒரு கன்சர்ன் தான். இஃப் டிம் டேவிட் அண்ட் மிச்சல் மார்ஷ் வந்து விளையாடலன்னா பேட்டிங்கே கன்சர்ன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, மற்ற பிளேயர்ஸ்லாம் ஓகே, ஹெட், கிரீனு, மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ் எல்லாம் நீங்க விட்டுருங்க. கூப்பர் கொனலி அண்ட் மிச்சல் கூப்பர் கொனலி அண்ட் மேட் ரென்ஷா, இவங்க 2 பேருமே தே ஆர் இப்போதான் ஆடுறாங்க ஆஸ்திரேலியன் செட்டப்ல. T20 இதுல வந்து தே ஆர் ஜஸ்ட் நவ் இன்டு த ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் ஃபியூ இது முன்னாடி தான் வந்து தே ஆர் இன்டு ஸ்குவாட். அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் த்ரெட் தே பொசஸ் இன் மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குள். கூப்பர் கொனலியே நீங்க ஒரு பேட்ஸ்மேனா ட்ரஸ்ட் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்னா, பேட்ஸ்மேன் இன் த சென்ஸ் ஆல்ரவுண்டர் இஸ் கன்சிடர்ஸ் அ பேட்ஸ்மேன், டாப் 7ல ஆடுறீங்கன்னா, ஸோ கூப்பர் கொனலியே நீங்க டாப் 7ல ஆட வைக்கிறீங்கன்னா யுவர் பேட்டிங் இஸ் வீக். மேட் ரென்ஷாவோட பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா, how a batter should not play in T20 formatங்கிறது மேட் ரென்ஷா ஒரு clear example. He can anchor or rotate or whatever he can do, but he definitely doesn't find a place if all the big guns are back. இப்போதைக்கு ஓகே ப்ரோ, அசோசியேட் நேஷன்ஸோட ஓட்டிடலாம், தப்பிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஸ்டாயினிஸ் நேற்று அடிச்சா ஒரு 2 பேர் வந்து அடிச்சு கொடுத்துருவாங்க, காப்பாத்திடுவாங்க. பட் மேட் ரென்ஷா, கூப்பர் கொனலி, do you really think they fit in this T20 World Cup squad considering all the big giants playing together like India, West Indies, England? No way.
நோ You வே. definitely have to get Tim David and Mitchell Marsh back, or your batting is in big threat. இல்ல bowling ஆல்சோமா உனக்கு ஹையர் ஸ்டேஜஸ்ல நீங்க பார்த்தனா bowling வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம். 2 bowler தான் மெயின் bowler இருக்காங்க அவங்களுக்கு. 12 ஓவர் வந்து ஒரு சொல்ற மாதிரி bowler கிடையாது 12 ஓவர் போடுறதுக்கு. அட்லீஸ்ட் 4 bowler வச்சுக்கணும் இல்லையா நல்லா போடுற மாதிரி. ஸோ தட் இஸ் அ கொஸ்டின் மார்க், பிக் கொஸ்டின் மார்க். அதான் ஆக்சுவலா அவர்லாம் நேற்று ஆன இன்னிங்ஸே வந்து ரொம்ப அவர் ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. இது பண்ணி தெரியல ப்ரோ. முன்னாடி இருக்க T20 கிரிக்கெட்னா வந்து நடுவில் நம்ம ஒரு ஆங்கர் ரோல் ஆடுறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு சொல்லுவோம். பட் இப்போ இருக்க வந்து நியூ ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் T20 கிரிக்கெட்ல வந்து அந்த ஆங்கர் ரோல்ன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது. அதனால தான் விராட் கோலியே ட்ரால் பண்றாங்க. ஐ மீன் இதுல விளாடும்போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ட்ரால் பண்றாங்க. ஆங்கர் ரோல் யாருக்குமே தேவை கிடையாது இப்போ. ஆனா மேட்ரன்ஸா வந்து அங்க ஒரு நல்ல டேலண்ட். பட் இங்க வந்து அவர் இந்த செட்டப்ல வந்து கண்டிப்பா அவர் செட் ஆக மாட்டாரு. ஆக்சுவலா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி வந்து இப்போ என்னதான் ஸ்டாயினிஸ் மேக்ஸ்வெல் இருந்தாலும் மேக்ஸ்வெல் வந்து அந்த ஒரு மேட்ச் ஆட போறாரு. அந்த ஒரு மேட்ச் எந்த மேட்ச்னு தெரியாது. ஸ்டாயினிஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் வந்து அங்க வந்து ஒரு பெரிய ப்ராமிசிங்கான பினிஷர்ஸோ இப்ப டிம் டேவிட் இருந்தா அந்த டீம் எப்படி ஒரு இதாகுதோ அந்த அளவுக்கு இப்ப இல்ல. இப்போ கொஞ்சம் டிப்ளீட்டட் சைடு மாதிரி தான் இருக்கு. பட் போக போக வந்து அவங்க வந்துட்டா வந்து கொஞ்சம் ப்ராமிசிங் ஆகும். அகைன் அவங்க வந்தாலுமே என்னைய பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல கொஞ்சம் ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஆல்ரவுண்டரை வச்சு அந்த 4 ஓவர் கோட்டா முடிக்கணும்ன்றது வந்து ஸ்டில் வந்து அது ஒரு வீக்கனிங் சைடு தான். நீங்க வந்து 5 பவுலர்ஸ் பிளஸ் ஆல்ரவுண்டர் போறப்ப அது ஒரு ஸ்ட்ராங் பவுலிங் அட்டாக் மாதிரி தெரியலாம். பட் 5வது கோட்டா பவுலிங் கோட்டாவே வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றப்ப அது ஒரு வீக்கர் பவுலிங் அட்டாக்கா எனக்கு தெரியுது. Fair enough. But one good news, uncle, blessing in disguise. Steve Smith is coming back. Even though not as a batter, maybe as a batter, எனக்கு நம்பிக்கை இருக்கு because recent yearsல T20ல he has performed very well. But okay, considerably battingல நல்லா perform பண்ணாட்டி கூட the game awareness he has, uncle. The ability to read games, the leadership quality, the way he motivates people, and he knows what to do in Asian conditions. என்னென்ன பண்ணணும், what is a winning total, and all of those stuff. His presence, his aura, and ஒரு animated, like he is so much involved into the game, uncle, that really would add a lot of value to the table. நான் நினைக்கிறேன். உங்க தாட் சொல்லிருங்க. இல்லை ஆக்சுவலாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி வெரி வேல்யூபிள், எஸ்பெஷலி இன் ஏஷியன் கண்டிஷன்ஸ் அண்ட் இந்தியன் கண்டிஷன்ஸ். பட் அதர் தேன் தட் ஃபார் திஸ் டிப்ளீட்டட் சைடு இட் இஸ் குட். பட் டெக்னிக்கலி ஜஸ்ட் ஆன் பேப்பர் இஃப் யூ சி he is not a T20 player. Actually if you see Steve Smith-ஓட progress in career itself, லைஃப் லைன் கொடுத்தது பூனே சூப்பர் ஜெயின்ஸ் தான் கொடுத்தாங்க அவங்களுக்கு. He came as a leg spinner who can field. ஞாபகம் இருக்கா? இஃப் யூ நோ அவரு ஆஸ்திரேலியாலாம் ஒண்ணுமே எடுக்கல. இங்க பூனே ஜெயின்ஸ்னு ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தாங்க பூனா. அதுக்கு வந்தாரு ஒரு பிளேயர், புனே வாரியர்ஸ் இந்தியா. அதுக்கு வந்தாரு. அதுல இருந்தா அவருக்கு வந்து கேரியரே பெருசாச்சு. He fielded very well and he was leg spinning all-rounder. அவர் அப்போ தெரியுமா? எடுத்து பாருங்க. எனிவே அவருக்கு பயங்கர லக் ஆல்சோ. அவருக்கு எல்லாம் வின் பண்ணிட்டார் அவர். ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். பட் T20ல ஐ டோன்ட் திங்க் இஸ் பேட்டிங் இஸ் தட் ஃபியர்சம்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கிள் அது வந்து இப்போ ஸ்டீவ் ஸ்மித் சார் T20 பேட்டர் வந்து நீங்க லாஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும் தனியா எடுத்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டீங்க. முன்னாடி இருக்கிறது சொன்னீங்கன்னா நீங்க சொன்னது கம்ப்ளீட்டா அக்ரி பண்ணிட்டு போயிடுவேன். பட் அகைன் வந்து இது ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் தான். பட் லாஸ்ட் 2 இயர்ஸா பண்ணல. போன பிபிஎல்ல வந்து லாஸ்ட் ஒரு 4 மேட்சஸ் என்னோட 2 செஞ்சுரி. இந்த வருஷம் பிபிஎல் அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த டீமுக்கு ஒரு ப்ரோ இப்போ வந்து அவர் T20ல வந்து ஒரு நியூ விதமான பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஒரு பயங்கர டிஃப்ரெண்டா ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு அட்டாக்கிங் மோடோட அவ்வளவுதான் ஆல் கன்ஸ் பிளேசிங்கா ஆடிட்டு இருக்காரு. அப்படின்றப்போ வந்து இப்ப அவர் வந்து இப்போ மிச்சல் மாஸ் ரூல் அவுட் ஆயிட்டா அவர் உள்ள வந்து அவர் ஓபன் பண்ண வச்சாலும் அது அப்ப ரீப்ளேஸ் பண்ண மாதிரி தான் ஆகும். பட் இப்போ வந்து பேட்ஸ்மேன்ல பயங்கர எஃபெக்டிவ். டாக்கிங் அபவுட் இஸ் கேப்டன்சி வந்து நான் வந்து பார்த்து பிரமிச்ச கேப்டன்ல ஒரு ஆளு. அவரோட தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அகெயின் நான் வந்து ஆஸ்திரேலியா எனக்கு வந்து இது பண்ண நான்லாம் வந்து இந்தியா vs ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன்சி பண்ண ஒரு மேட்ச் சென்னையில நடந்தது. 3rd ODI அந்த ODI சீரிஸ் டிசைடர். அந்த மேட்ச் ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன் பண்ணாரு. இந்தியா தோப்பாங்க அந்த மேட்ச். அந்த மேட்ச்லாம் மிரண்டுட்டு அந்த மனுஷனோட ஃபீல்ட் செட்டப்லாம், அதாவது எதுவுமே வந்து நீங்க அத்தன்டிக் ஃபீல்ட் செட்டப்ஸே கிடையாது. அவரை வச்சு அந்த மேட்ச் வந்து சூரியகுமார் யாதவ் டக்கா, அவர் அந்த சீரியஸே டக் ஆயிட்டு இருப்பாரு சூரியகுமார் யாதவ் ஜாம்பா பால்ல. அந்த சீரியஸே வந்து அவர் கேப்டன்சி பண்ணாங்க. 3rd மேட்ச் கேப்டன்சிலாம் நான் லைவா பார்த்தலாம் மிரண்டுட்டேன் ப்ரோ. அவர் கேப்டன்சி இந்தியன் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து
பயங்கரம். அது அகைன் அது கிளிக் ஆனனாலதான் அதை பத்தி பேசுறோம். அது கிளிக் ஆனா அதை பத்தி பேசவே மாட்டோம். பட் ஹி ஹேஸ் அ சென்ஸ். அதை வந்து நான் ரொம்ப நிறைய பேர்ட்டு அதை பார்த்ததே கிடையாது. அவரோட தாட்ஸ் எல்லாம் கேப்டன்ஷிப் இல்ல சொல்ற டிசிஷன் மாதிரி மேக்கிங் அந்த வேற மேட்ச் மாதிரி இருக்கும். இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்ஸ் ஆக்சுவலி. இல்ல சொல்ற மாதிரி அந்த மேட்ச் ஐ வாஸ் தேர் இன் சேப்பாக் அங்கிள். அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ரன் அவுட் அடிப்பாரு புடிச்சு, என்ன ரன் அவுட்ங்கிறீங்க, செம ஃபீல்டிங். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் சீரிஸ்மே நீங்க எடுத்துக்கோங்களேன், பார்டர் கவாஸ்கர் டிராஃபில ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கமின்ஸ் கேப்டன்சி பண்ணி ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் 2 மேட்ச் தோத்துருவாங்க. அதுக்கப்புறம் கமின்ஸ் ஹேட் டு கோ மீட் இஸ் மதர் பிகாஸ் ஷீ இஸ் இல்லுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. கமின்ஸ் போனதுக்கு அப்புறம் ஸ்மித் வில் டேக் ஆன் த கேப்டன்சி தேர்ட் மேட்ச்ல. அந்த மேட்ச் ஸ்மித் கேப்டன்சிலே ஜெயிப்பாங்க. பயங்கர ஃபீல்டிங், டாக்டிக்கல் ஜீனியஸ் பயங்கரமா பண்ணுவாரு. சச் அ கன் கேப்டன். So Indian conditions he will be very useful uncle irrespective of the format. His brain அவர் பேட்டிங்கோட அவரோட கேப்டன்சிக்கு பெரிய ஃபேன் ஆனது வந்து அன்னைக்கு அந்த மேட்சுக்கு அப்புறம் தான். அந்த மாதிரி ஒரு சில மேட்சஸ் இருக்கு அவரோட எக்ஸாம்பிள்லாம் வேற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே மூவிங் ஃபார்வர்ட் வில் ஸ்பீக் அபவுட் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அங்கிள். அதை பத்தி டச் அப் பண்ணிடலாம். சோ உங்க தாட் சொல்லிருங்க. நேத்து மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஷோட் வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப். ஈவன் தோ நிக்கோலஸ் பூரான் இல்லாட்டி கூட the team somehow managed to post a very good score, especially their openers failing. Sai Hope ஆடல, பிராண்டன் கிங் ஒழுங்கா ஆடி கொடுக்கல. பட் ஸ்டில் their middle order step up, especially Sheffield Rutherford, ஹெட்மேயர் ஒரு கிளிம்ஸ் காட்டினாரு. ஸோ டெல் மீ யுவர் ஓவரால் தாட்ஸ். பேசிக்கா நேற்றுக்கு பாத்தீங்கன்னாக்க அவங்க டீம் செலக்ஷன் வாஸ் ஸ்பாட் ஆன். சேஸ் எடுத்தாங்க பாருங்க, ஹேஸ்டன் சேஸ. அவங்க தே நோ தட் தே ஹேவ் டு போல் 3 ஸ்பின்னர்ஸ் அண்ட் யார் எப்படி போடுவாங்கிறது தெரியாம அவங்க வந்து பண்ணாங்க. பட் டேரன் சாமி இஸ் a very proven அனலிஸ்ட். ஆக்சுவலி T20ல ஒரு பயங்கர ஸ்பெஷலிஸ்ட், பயங்கரமான ஆள். நல்லா தெரியும் எங்க வந்து யாரை எங்க எடுக்கணும் அப்படின்னு. அவரோட டிசிஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க டு பிளே ஹேஸ்டன் சேஸ், விச் வாஸ் வெரி குட். அண்ட் ஜென்ரலி நேற்றுக்கு பார்த்தா இட்ஸ் a par score only actually speaking. Adil Rashid bowled very well and crucial moments la they took all the wickets whatever is required at that point of time. 190 under 200 வான்கடையில par score actually speaking, but they threw their wicket. No, இங்க Phil Salt பாருங்க, இவா பேர் என்ன பட்லர், இன்னும் 2 ஓவர் ஆடி தானே வின் ஆக்சுவலி. பட் credit to definitely the West Indies think tank that they had a guts to bowl 12 overs of spin, which was the crucial thing actually. அது முடிஞ்சிச்சு, அதுதான் முடிஞ்சது மேட்சை, வேற எதுவுமே கிடையாது. இல்ல மை கொஸ்டின் இஸ் அங்கிள், ஆர் இங்கிலாந்து ரியலி எக்ஸ்போஸ்ட் டு ஸ்பின்? ஏன்னா குடகேஷ் மோட்டியா இருக்கட்டும், ராஸ்டன் சேஸா இருக்கட்டும், ஆர் கோயிங் ஃபார்வர்ட் மற்ற டீம்ஸ்மே சரி, ஸ்பின்னை எப்படி இங்கிலாந்து ஆட போறாங்க இந்தியால அப்படிங்கிறது இட்ஸ் பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு பிளே ஸ்பின் வெல், ஆர் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு get that command and dominate spin, correct, you are definitely gonna get caught. Super 8 la you won't, around the Super 8 la you will have Pakistan, Sri Lanka and New Zealand most likely pre-seedings buddy. So Pakistan have good spinners, avanga nalla podranga uncle. Sri Lanka have good spinners and of course New Zealand, Pakistan summer bowling, yeah summer bowling Pakistan. So England will definitely get caught la, adha enak thonudhu. So unga thought solirunga England பத்தி. England see நீங்க பார்த்தா they are depending too much on Harry Brook and they think that they have a big batting lineup up to Jeffrey Archer, but how they will fare? இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனால் அடிச்சிடுவாங்க அவங்க. சேசிங்ல வந்து they will find it really difficult because they are too much depending on Sam Curran. Sam Curran is the one, once rate 11 ஆயிடுச்சுக்கா அவர் தனியெல்லாம் அடிக்க முடியாது. அவர் ஒரு 2 ஆடுவாரே தவிர இன்னும் 2 அடிக்கணும். So then அவரால முடிக்க முடியாது as a batsman, but he's a utility player for the team. That's all you can say. இப்போ இங்கிலாந்து டீம் பாத்தீங்கன்னா வந்து பேட்டிங்கும் நான் தான் பண்ணணும், பவுலிங்கும் நான் தான் பண்ணணும், மிச்சத்துக்கு தான் இருக்கீங்கன்ற மாதிரி தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. பவுலிங்கும் போன மேட்ச் காப்பாத்தி விட்டது இங்கிலாந்து bowling எண்ட்ல வந்து அவர் தானே அங்கிள் காப்பாத்தி விட்டாரு. போன மேட்ச்ல வந்து எங்களை வந்து அந்த சூப்பர் ஓவர்ல லாஸ்ட் ஓவர் வந்து யார்கர்ஸ் நெயில் பண்ணி அவர் தான் காப்பாத்தி விட்டாரு. நேத்து பேட்டிங்லயே வந்து நேத்து பவுலிங் நல்லா போட்டாரு, பேட்டிங்ல தான் அவர் கஷ்டப்பட்டாரு. எனக்கு அந்த வில் ஜாக்ஸோட பிளேஸ் வந்து அவ்வளவு இதா தெரியல ப்ரோ, மேபி வந்து தெரியல. பட் டக்கெட் இஸ் நாட் ப்ரூவன் இன் T20, பட் அவருக்கு வேணா ஒரு பின் ஸ்டார்ட்ஸ் கொடுக்கலாம். அப்படின்றப்போ டக்கெட்டை மூவ் பண்ணி அப்படியே ஒரு ஆர்டர் எல்லாத்தையும் கீழே இறக்கலாமான்னு தோணுது. ஜாஸ் பட்லர் 3, அப்படியே 3ல ஆடுற பெத்தல் அட் 4, அப்படியே எல்லாத்தையும் ஒரு ஆர்டர் கீழே இறக்கலாமான்னு தோணும். ஏன்னா வில் ஜாக்ஸ் எப்படி இருந்தாலும் ஃபினிஷ் பண்றது இல்லை கேம்ஸ். வில் ஜாக்ஸ் அந்த ஸ்லாட்டை எதுக்கு சும்மா வச்சுக்கிட்டு, மேபி அவர் வந்து ஸ்பின்னும் போடுவாருன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்கன்னா
அவரோட ஸ்பின் அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டாங்களே அப்படின்றப்போ அந்த ஒரு ஸ்லாட்டே வில் ஜாக்ஸ் வந்து ஓப்பனிங்ல ஆடி பார்த்திருக்கோம். பட் வில் ஜாக்ஸ் ஃபினிஷர் வந்து நம்ம இதுல கூட நம்ம பார்த்ததில்ல. ஐ மீன் நம்பர் 3ல வந்து தான் வந்து நம்பர் 3 or 4ல வந்து ஆர்சிபிக்கும் பெர்ஃபார்ம் பண்ணாரு ஒரு மேட்ச். பட் வந்து அவர் ஃபினிஷரா வந்து இங்க எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஃபினிஷரா நேற்று அவர் மேபி சாம் கரன் ஆடிட்டு இருக்குமா அவர் இன்னொரு 2 இருந்தா நேற்று மேட்ச் முடிச்சிருக்கலாமே. பட் அவர் நிக்கல, எது பண்ணல, ஆடல அப்படின்றப்போ வந்து கொஞ்சம் அவங்களோட இதை வந்து லைக் பேட்டிங் ஆர்டர் எல்லாத்தையும் கொஞ்சம் ரீதிங்க் பண்ணாதான் அவங்க கொஞ்சம் நல்ல ஸ்குவாடா தருவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஆனா பீடாக் நீங்க அது பாத்தீங்கன்னா தெரியல, பீடாக் ரேட்டட் இங்கிலாந்து வெரி வெரி ஹைலி அஹெட் ஆஃப் T20 வேர்ல்ட் கப் 2026 முன்னாடி. அவர் வந்து மோஸ்ட் ப்ராமிசிங் சைடா தெரியறது வந்து இங்கிலாந்துன்னு சொல்லிட்டு ஒரு இதை நான் பார்த்தேன். ஆக்சுவலா அவர் சொன்னாரு England is a good side, ma. England is a good side. On paper, if you see, they are a good side. Performance they did not do. But if you see, their bases are covered. They have bowling, they have batting. Batting has not clicked. But anyhow, I think in Indian conditions or Sri Lankan conditions, I think their middle order is still vulnerable to spin. Yeah, I don't think they are. See, அப்படி பாத்தீங்கன்னாக்கா all their sides middle order is vulnerable. நியூசிலாண்டா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இதுவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், or as well as middle order. Australia middle order is good. New Zealand is good uncle. Middle order இருக்கு. ஸ்பின் ஆடணும்னா நீங்க மிச்சல் ஆட வச்சிடலாம். மிச்சல் வந்து குல்தீப் யாதவ் ஸ்ட்ரைட்லயே 4 6 அடிப்பான். மிச்சல் ஸ்ரீலங்கால ஆட முடியாதுமா. ஸ்ரீலங்கால பந்து வராதுமா. ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கா இன் ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ் இட்ஸ் a problem for them. Indian conditions ஆடுவாங்க எல்லாரும். they all have experience playing IPL ல. ஸ்ரீலங்கா is different this thing. ஸ்பின் ஆடுறது ஸ்ரீலங்கால கஷ்டம். இன்னும் பிட்ச் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். வரவே வராது பந்து. அது பவுன்ஸ் இருக்காது, எலிவேஷன் கிடைக்காது உங்களுக்கு. நேத்து பெத்தல் போல்ட் ஆன பாலுமே எலிவேஷன் இல்லாத மாதிரி தான் இருந்தது. பால் குத்தி அப்படியே பிளாட்டாவே உள்ள வந்துருச்சு. ஆக்சுவலா எனக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸை பார்க்கும்போது வந்து T20 வேர்ல்டு கப்போட ஆண்டைஸ்னா அவங்க தான் ஓஜி ஆண்டைஸ் வந்து ஆர் பேக்ன்ற மாதிரி தெரியுது. பயங்கர கன் ஸ்குவாடா தெரியுது. அங்க ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்தாலுமே ஹெட்மேர் at 3 வந்ததுக்கு அப்புறம் ஹெட்மேர் வந்து நீ ஹெட்மேரா இல்ல வேற யாருமாயா அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான். ஹெட்மேர் at 3 நீங்க அங்க ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி சீரியஸ் ஆனதுலயும் 3ல ஆட வச்சு பயங்கர வந்த உடனே ஸ்பின் எல்லாம் பயங்கர அட்டாக் ப்ரோ. டம்மு அடிச்சிட்டு இருக்கான். ஸ்பின் எல்லாம் போட்டு நல்லா கிரீஸ்க்குள்ள போயிட்டு பவுன்சர் பால் போட்டு. as per the today's இது வேர்ல்ட் கப்ல they look like a dark horse in the tournament. They are playing very well, good cricket actually. Uncle, India, South Africa, West Indies, Australia 4 பேரும் ஒரே புல் ப்ரீ சீடிங்ஸ் படி சூப்பர் 8ஸ்ல. சோ பாத்துக்கோங்க என்ன நடக்கும். எனிதிங் கேன் ஹேப்பன். யா இல்ல ஆக்சுவலா அதான் நேத்து ஸ்குவாட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா சமர் ஜோசப் தவிர, சமர் ஜோசப்பும் அடிப்பாரு பேட். அப்போ ஒரு 6 எல்லாம் அடிச்சு பார்த்திருக்கேன். சமர் ஜோசப் தவிர மத்த எல்லாரும் பேட்டிங் ஆடுவாங்க. நீங்க யார் எடுத்தாலும் நம்பர் 10 வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்கன்றப்ப அது என்ன மாதிரியான ஸ்குவாட் பேட்டிங்ல சேசிங்ல எல்லாம் அவங்க இது பண்ணவே முடியாது. ரொமாரியோ ஷெப்பர்ட் எல்லாம் தேவையே கிடையாது. ரொமாரியோ ஷெப்பர்ட் முன்னாடி ஜேசன் ஹோல்டர் இறங்குறாரு. அதுக்கு முன்னாடி ரூதர் ஃபோர்ட் எல்லாம் பீக் ஆஃப் ஹிஸ் ஃபார்ம்ல லைக் லைஃப் டைம். ஜேசன் ஹோல்டர் வந்து லாஸ்ட் 1.5 years பாத்தீங்கன்னு வச்சுங்க சம பெர்ஃபார்மன்ஸ் எல்லா இடத்துலயுமே. ஆமா அரௌண்ட் தி வேர்ல்ட் வந்து எல்லா T20 லீக்ஸ்லயும் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் இருக்காரு ஜேசன் ஹோல்டர். ஃபிட்னஸ் நல்லா ஃபிட் ஆயிட்டாரு. he has fitness problem. is supremely fit. பேட்டிங்லாம் பாருங்க தட்டறாரு. பட் ஹோல்டர் பவுலிங்லாம் இன்னுமே he leak runs uncle. அதாவது இப்ப அடிச்சிராங்க uncle ஹோல்டர்லாம் எப்பவுமே அப்பல அடிக்குறாங்க. பட் see அவரோட இது என்னன்னாக்க விக்கெட் எடுப்பாரு, 40 ரன் கொடுப்பாரு, 2 விக்கெட் எடுப்பாரு. பார்ட்னர்ஷிப் பிரேக்கிங் இல்ல கொஞ்சம் டெட்லி டீமா தான் தெரியுது வெஸ்ட் இண்டீஸை பார்க்கும்போது. ஏன்னா நீங்க மேத்யூ ஃபோர்டே எல்லாம் நேற்று உட்கார வச்சிட்டாங்க. ஐ மீன் ராசன்சே சொல்லக்கூடாது நல்ல மூவ். பட் மேத்யூ ஃபோர்டே அகைன் ஹி கேன் பேட், பவுலிங் நல்லா போடுறாரு, ஹி கேன் பேட் ஆல்சோ. மேத்யூ ஃபோர்டே எல்லாம் இன்னைக்கு நம்பர் 5ல 6ல இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு மேட்ச்ல. லைக் அந்த அளவுக்கு அவங்க பேட்டிங். வெஸ்ட் இண்டீஸ் லுக்ஸ் வெரி குட் as a squad basically because they have these 3 spinners and Moti bowls basically finger spin as well as wrist spin, which is in middle overs கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். ஈஸியா அடிச்சிட முடியாது. தட்ஸ் a big advantage in Indian conditions. Very big advantage. And he's unknown. Yeah, true uncle. Especially Akil Hussain power play நல்லா போடுறாரு. But yeah, even though if he goes for runs they have chase. Akil is a known commodity. Akil is a known commodity. But Moti is not. He has not played that much. And they are சொன்ன மாதிரி அகில் வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணிருக்காங்க. மோட்டி வந்து கொஞ்சம் அன்னோன் கம்யூனிட்டி வரும்போது கொஞ்சம் சர்ப்ரைசிங் ஃபேக்டரா தான் உள்ள வராரு. ஆல்சோ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி. நீங்க ஓடிஎஸ் ஆனாலும் விக்கெட் எடுக்கிறாரு, T20 ஆனாலும் விக்கெட் எடுக்கிறாரு. அப்படின்றப்போ
மோட்டி நேத்துலாம் பயங்கரமான பவுலிங், பால் எந்திரிக்கல, இல்லம்மா, வேற அந்த மாதிரி. see, if you bowl finger spin as well as wrist spin in middle overs in Asian countries, especially in India, in Indian flat Indian pitches, the one or two balls மிஸ் பண்ணாக்க அது டாட் பால் ஆயிடுது இல்ல. That makes big difference. The surprise element is the one. The same with Adil Rashid. He uses experience and he is bowling very well. I mean, கரெக்டாக போடுறாரு அவர். என்ன கண்டிஷன்ஸ்ல எப்படி போடணும் அழகா நிக்க வச்சு போடுறாரு. 19th ஓவர் மெய்டன் பால் போடுறாரு, 3 பால். என்ன உங்களுக்கு 18th ஓவர் 18th ஓவர் ஓகே 19th ஓவர் 18th ஓவர் சம்திங். ஓகே அங்கிள், மூவிங் ஃபார்வர்ட் முடிச்சிடலாம். வி ஆர் ஆல்மோஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் த ஷோ. கண்டிப்பா டெஃபினட்டா இந்த வீக்கெண்ட் வந்து வி ஹேவ் பிளாக் பஸ்டர் கேம்ஸ், வி ஹேவ் இந்தியா பாகிஸ்தான், அதுக்கப்புறம் நிறைய குட் கேம்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். ஸோ வி வில் பி பேக் அகேன் ஆன் திஸ் வீக்கெண்ட். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக், ஸ்ரீதர் சார் அண்ட் கிரிக் கார்த்திக். தேங்க்யூ.